வரலாறு வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒன்றும் மண்புழு அல்ல. நாம் நாயக்கர்கள், தெலுங்கர்கள், நமக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்குது. மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்கள் நிறைய இங்கே வந்திருக்கிறாங்க, நட்பு நிறைய இங்கே வந்திருக்கு. அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. எங்களுடைய மன்னரை புகழ் பாடி வணங்கி எங்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு சொல்லி, காவல்துறைக்கு சொல்லி, எல்லாத்துக்கும் சொல்லி எங்களுடைய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு எல்லாருடைய அனுமதியோடையும் வந்து விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். 18ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அவங்க வந்து மாபெரும் படையை திரட்டி அவர் போராடுறாரு. போராடி அவங்களுடைய மூத்த பையனை அந்த போரில் இழந்துடுறாரு. மூத்த பையன் எப்படி இறக்குறாரு தெரியுமா? பீரங்கில முனையில கட்டி வச்சு அப்படியே சுடுறாங்க, பிளாஸ்ட் பண்றாங்க. உடம்பு எப்படி போகும்? அப்படி விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய முதல் மகன் இந்த சுதந்திர ஃப்ரீடம் ஃபைட்டில் தன் மகனை காவு கொடுத்துடுறாரு. தன் மனைவியும் தனது இரண்டாவது மகனும் 16 வருடம் சிறையில் இருக்கிறாங்க. இவரை 1801 அரசாங்கம் அறிவிக்கிறாங்க, 20,000 ரூபா இவர் தலைக்கு இவரை காட்டி கொடுக்கிறவங்களுக்கு சன்மானம்னு. 1801 20,000 ரூபானா இன்னைக்கு எவ்வளோ? ஆடிட்டர் என்ன வந்திருக்காங்க, 200 கோடியா கூட இருக்கலாம் தானேண்ணா, சரியான முதலீடு செஞ்சிருந்தான். அந்த 20,000 ரூபாய் இவர் தலைக்கு விளைய வச்சதை துரோகத்தினால நாம வீழ்த்தப்பட்டோம். இவரை தூக்குல போடுறாங்க.